வாழை இலை குளியல். இப்போ நாமெல்லாம் வாழை இலை குளியல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஏற்கனவே சொன்ன வாழை இலை குளியல் குளிச்சா நமது உடம்பில் உள்ள குப்பை, விஷம் அதெல்லாம் உடம்புலேருந்து வெளியே போகும். விஷம் வெளியே போகுங்க. வாழை இலை குழி முடிச்சோடனே தயவு செய்து ஒருத்தங்க குளிச்ச வாழை இலை இன்னொருத்தர் தொடாதீங்க. அதில் அவ்வளோ விஷம் இருக்கும். அவங்க அந்த செடியை எடுத்துகிட்டு போய் தயவு செய்து ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போட்டுறாதீங்க. மாடு ஆடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா செத்தே போயிடும். அதையெல்லாம் தனியாக ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போய் போடுங்க. அதை கொண்டு போய் யாருக்கு தெரியாத இடத்துல மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உடம்புடைய குப்பையெல்லாம், கழிவுகள், விஷம், பாய்சன்லாம் அதில் வருது. வாழை இலை குளியல் குளிக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ட்ரெஸ் போட்டிருக்கணும். வாழை இலை குளியல் குடிக்கிறதுக்கு முன்னால் நல்லா கேட்டுக்குங்க, சூரிய வெளிச்சம் நிறைய இருக்கணும். சூரிய வெளிச்சம் இல்லாதப்ப பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாழை இலை குளியல் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். முடிஞ்சு எவ்வளோ வேணால் குடிங்க. ஏன் தெரியுமா? அந்த சூட்டுக்கு, அந்த வெப்பத்துக்கு நிறைய தண்ணி உடம்புலேருந்து வெளியே போகும். ஒருவேளை தண்ணியே குடிக்காமல் போனீங்கன்னா ட்ரைன் ஆயிடுவீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. யாரெல்லாம் செய்ய வேண்டாம்னா, மாசமாக இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். மென்சஸ் பீரியடில் இருந்தீங்கன்னா பண்ணலாம், ரொம்ப தெம்பாக இருந்தால் பண்ணிங்க. ரொம்ப வீக்காக இருந்தால் பண்ண வேண்டாம். அப்புறம் யாரெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு டவுட் வருதா பண்ண வேண்டாம். ஒரு வேலை செய்யும் பொழுது மயக்கம் போட்டுருமோ பண்ண வேண்டாம். அந்த எங்கிட்ட வந்து யாராவது எனக்கு வந்துங்க பைபாஸ் சர்ஜரிங்க, நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். எங்கிட்ட வந்து கேட்டாவே வேண்டான்ருவேன். ஏன்? மைண்ட் செட். எப்போ எங்கிட்ட வந்து கேட்குறீங்களோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் ஏன் அலோவ் பண்ணோம்? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போங்க.